ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கீரையில் பருப்பு கடையில் தான் செய்ய போகிறோம். சிறுகீரையில் செய்ய போகிறோம். இது ரொம்ப சத்தானது, எல்லாருமே செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது வெள்ளை சாதத்தில் தேங்காய் விட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டு சேர்ந்து 100 கிராம் வரும். 2 முறை தண்ணியில் கழுவிட்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டம்ளர் தண்ணி விட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டோன்னா பருப்பு நல்லா வெந்துடும். ஒரே ஒரு கட்டு அளவு சிறுகீரையை நல்லா கழுவி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கீரையும் பருப்பையும் ஒன்றா வேக விட்டுறலாம். கீரையும் பருப்பு வெந்துட்டுருக்கையில் நம்ம இந்த கீரைக்கு ஒரு நல்ல ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிங்க, அப்போ தான் இந்த கீரை கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு மல்லியை இடிகளில் இடித்து சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி பருப்போடு சேர்த்துற வேண்டியது தான். இந்த கீரையும் பருப்பும் 5 நிமிஷத்தில் நல்லா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை, வெங்காயம், பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்திருக்கு. நீங்கள் பருப்பு கடையிற மத்தில் கடைய போகிறீங்கன்னா சூடாகவே கடைஞ்சிக்குங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடிக்க போகிறீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் சுற்றி எடுத்திங்கன்னா இது மாதிரி கீரை பருப்பு கடையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது சூடான வெள்ளை சாதத்தில் ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய், டேக்